Hi trading fam, welcome to Vartagam Pesa channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.52k subscribers for the trust and support. ஸோ மண்டே நம்ம போட்டிருந்த வீடியோல மண்டே டு ஃப்ரைடே இந்த வாரம் முழுக்க என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்க போகுதுன்றது தெளிவா சொல்லியிருந்தோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஹர்டில்ஸ் அண்ட் லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பாத்துருங்க. அண்ட் அப்கோர்ஸ் இன்னைக்கான வீடியோல மண்டே டு ஃப்ரைடே இண்டைசஸ்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல இருக்க வீடியோஸை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் அது பாருங்க. அண்ட் தென் நம்மளோட ரியல் ட்ரேட் எபிசோட்ஸை 1ல இருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ தட் யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி அபவுட் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நிஃப்டியோட 5 minute சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. நான் என்ன மாதிரியான ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் அப்படின்றத ஜஸ்ட் குயிக்கா நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். இந்த வாரம் நமக்கு கைண்ட் ஆஃப் மீடியம் பிஆர் இருந்தது அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மலா இருந்ததுனால அண்ட் தென் இந்த வாரம் இஃப் இன் கேஸ் R1 இல்ல S1 ப்ரீவியஸ் வீக்லோ ஏதோ ஒன்று பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ட்ரெண்டிங்கா போக வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் அந்த லெவல்ஸ்குள்ள மார்க்கெட் டிராவல் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அண்ட் சின்ஸ் வி காட் அசெண்டிங் சிபிஆர் மோஸ்ட்லி த ட்ரெண்ட் கேன் பி ஆன் தி அப் சைட் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அண்ட் லெவல்ஸ்லாம் நான் எப்படி போட்டேன்னு தெரியணும்னா வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ மண்டே டு ஃப்ரைடே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது பார்த்தலாம். ஸோ மண்டே எனக்கு எங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா எக்ஸாக்ட்லி வீக்லி சிபிஆருக்கு மேலதான் ஓப்பன் ஆகுது. ஸோ வீக்லி சிபிஆருக்கு மேல இருக்கு அண்ட் ஆஸ் வெல் அஸ் டெய்லி சிபிஆருக்கு மேல இருக்கு. அப்போ ட்ரெண்ட் அப்படின்றது கிளியர்லி புல்லிஷ். ஓகே, இப்ப நான் எங்க என்ட்ரி எடுக்கலாம்? ஸோ எனக்கு எக்ஸாக்டா பார்த்தோம்னா இந்த லைன் எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இந்த சிபிஆர்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. சிபிஆர்ல இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் கேண்டில் மேல போகுது. சிபிஆர் வரைக்கும் கீழே இங்க இருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து மேல போகும்போது மேக்சிமம் எவ்வளவு தூரம் போக சான்ஸ் இருக்கு? டில் ப்ரீவியஸ் வீக் ஹை லெவல். அதை நான் சிங்க் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேண்டில்ஸ் கீழே வருது. கீழே வரும்போது நல்லா தெரியுது சிபிஆர் ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். அது இம்பார்ட்டன்ட் ரியாக்டிவ் ஜோன்னு நமக்கு தெரியும். அங்க இருந்து வி ஆர் சீயிங் த ரிஜெக்ஷன். So when the weekly CPR is acting as a support and daily CPR is acting as a support and இந்த கன்ஃபர்மேஷனுக்கு நல்ல கிரீன் கேண்டில், ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில்னு எதை சொல்லுவோம்? ஒரு மீடியம் சைஸ்டு கேண்டில் நல்ல ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சா. அதுவே இந்த மாதிரி குட்டி குட்டி கேண்டில்ஸ் இருந்ததுன்னா அதை ஸ்ட்ராங் க்ளோஷர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி ஒரு நல்ல மீடியம் சைஸ்டு கேண்டில் இல்லை இதை விட கொஞ்சம் பெரிய கேண்டிலா இருந்தாலும் நல்ல ஒரு க்ளோஷர் வச்சிருந்துச்சுன்னா அதை ஒரு ஸ்ட்ராங் க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கரெக்டா டெய்லி சிபிஆர்ல இருந்து மேல வருது அண்ட் வீக்லி சிபிஆரும் அதே இடத்துல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த லெவல் வரைக்கும் போகும், விச் இஸ் 5 minutesல டே ஹை அண்ட் நம்மளோட 1 hourல ப்ரீவியஸ் வீக் ஹை. கண்டிப்பா இது வரைக்கும் போகும் தெரியும். அண்ட் திஸ் ட்ரேட் யூ கேன் டேக் இட் வித் கான்ஃபிடன்ஸ் பிகாஸ் ஆஃப் த கிளியர் ட்ரெண்ட் இன் போத் த டைம் ஃப்ரேம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அகைன் இந்த இடத்துல எனக்கு டே ஹை பிரேக் ஆகிச்சு. இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். பட் யுவர் குவிக் டார்கெட் இஸ் R1, நாட் மோர் தென் தட். ஸோ R1 கிட்ட நீங்க எக்ஸிட் பண்ணிடணும். அந்த R1ம் பிரேக் ஆகி சர்வைவ் ஆகுதுங்கும் போது யூ கேன் டேக் அனதர் ட்ரேட். இப்போ இந்த இடத்துல R1 பிரேக் ஆயிட்டு R1ல சிட் பண்ணுது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம் தானே நம்ம ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி, பிகாஸ் ப்ரீவியஸ் வீக் ஹைய பிரேக் பண்ணிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் R1 தான் 1 hourல. அப்ப அதுவும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. அப்ப இங்கேயும் R1 மேல வருது. அப்ப இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா என்ட்ரி எடுப்போம் தானே? எஸ், எடுப்போம். இந்த இடத்துலயும் என்ட்ரி எடுத்திருப்போம். அது ஹை ப்ராபபிள் என்ட்ரி. பட் இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். நியர்லி இந்த ஏரியால நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். அது கரெக்டான என்ட்ரி, பட் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஆஃப்டர் தட் அந்த டே ஹை பிரேக் ஆகவே இல்லை. அதனால ஃபர்தர் என்ட்ரிஸ் நமக்கு கிடைச்சிருக்காது. சரி, இந்த இடத்துல நம்ம ஷார்ட் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாமா? நோ, பிகாஸ் எக்ஸாக்ட்லி இங்க ப்ரீவியஸ் வீக் ஹை பக்கத்துலயே இருக்கு அண்ட் எல்லா லெவல்ஸும் அடுத்தடுத்து இருக்கிறதுனால ஓவரால் ட்ரெண்டும் எனக்கு புல்லிஷா இருக்கிறதுனால கண்டிப்பா ஷார்ட் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருக்க மாட்டோம். அப்போ மண்டே எனக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்னு சிபிஆர் சப்போர்ட்ல நல்ல என்ட்ரி அண்ட் தென் இந்த ஹை பிரேக் அவுட்ல ஒரு என்ட்ரி. R1 பிரேக் அவுட்ல எடுக்கிறதும் ரைட்டான என்ட்ரி தான். பட் அது ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ 2 ட்ரேட் சக்சஸ், ஒரு ட்ரேட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ட்ரேடா இருந்திருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே டியூஸ்டே கேண்டில்ஸ் எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டியூஸ்டே பார்த்தோம்னா எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல ஓப்பன் ஆகுது.
ஸோ ப்ரீவியஸ் வீக் ஹைக் மேல இருக்கு, டெய்லி சிபிஆர் மேல இருக்கு. அகேன் இட் இஸ் ப்ரூவிங் த ஓவரால் ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி புல்லிஷ் ஆன் போத் தி டைம் ஃப்ரேம்ஸ். இந்த இடத்துல நம்ம யூஸ்வலா எப்படி எடுப்போம் ட்ரேடு? ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸே வந்துட்டு இந்த R1 லெவல் வரைக்கும் போயிட்டு ஹேங் ஆயிட்டு இருக்கு. இப்போ கண்டிப்பா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹை பிரேக் அவுட், டே ஹை பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்போ R1 ப்ரீவியஸ் டே ஹையும் பிரேக் ஆகுது, ஃப்ரெஷ் டே ஹை பிரேக் அவுட்டும் நடக்குது. இந்த இடத்துல தாராளமா எடுக்கலாம். சின்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் R1 and R2 is high, you can aim 50% level or even R2. ஸோ மேக்ஸிமம் டார்கெட் என்ன அப்படின்றது இட் இஸ் வெரி கிளியர். அப்ப இது வந்து ஒரு ஹை ப்ராபபிள் என்ட்ரி. ரெண்டு டைம் ஃப்ரேம்லயுமே ட்ரெண்ட் கிளியரா இருக்கு. அண்ட் 5 மினிட்ஸ்ல எனக்கு R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட். ஸோ கிளியர் கட் என்ட்ரி. அன்னைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் வெனஸ்டே எனக்கு கேப் டவுன் மார்க்கெட். இட் இஸ் நாட் அ கேப் டவுன் மார்க்கெட், நெகட்டிவ் சைட்ல ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ யூஸ்வலா பார்க்கும்போது இது கேப் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். எதை வச்சு கேப் டவுன் சொல்லுவோம்? நம்ம கேண்டில் க்ளோசிங்ல இருந்து எனக்கு ஓப்பனிங் கீழே இருக்கு, அதனால நான் கேப் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலா கேப் டவுன் கேப் அப் மார்க்கெட் அப்படி சொல்ல மாட்டோம். த என்டையர் ப்ரீவியஸ் டேஸ் ஹை அண்ட் லோக்கு கீழேயோ இல்ல மேலேயோ ஓப்பன் ஆனாதான் கேப் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மார்க்கெட்ஸை வந்துட்டு நம்ம நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். சரி, நெகட்டிவா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நெகட்டிவா ஓப்பன் ஆகும் போது டெய்லி சிபிஆருக்கு கீழே வருது, நல்லாவே தெரியுது. டெய்லி சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகுது. அண்ட் எனக்கு இந்த இடத்துல வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ கீழே வருதுன்னா till what level it can come? till previous week high, right, in the blue line which is S1. அப்போ when you are seeing a beautiful rejection over here, if you want to take entry quicker in the S1 or in the level குள்ள நீங்க ஒரு குயிக் ஷார்ட் ட்ரேட், ஷார்ட் ஸ்கேல்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். நாட் மோர் தென் தட். ஸோ இப்போ மேக்சிமம் இந்த கேண்டில்ல நம்ம வெளியே வந்திருக்கோம். ஏன்னா அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் ஸ்டாப்பிங் லெவல் ஆன் பேட் சைட். ஐ திங்க் நான் சொல்றது கிளியரா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப கரெக்டா இந்த இடத்துல ரிஜெக்ஷனும் கொடுக்குது, ப்ரைஸும் கீழே வருதுங்கும் போது ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷ் தான். ஏன்னா 1 ஹவர்ல எனக்கு வீக்லி சிபிஆர் கீழே வந்தாதான் நான் பேரிஷன் கன்சிடர் பண்ணுவேன். பட் எனக்கு ஓவரால் ட்ரெண்ட் வந்து புல்லிஷா இருந்தாலும் இஃப் இட் இஸ் ரிஜெக்டிங் இல்லைன்னா இஃப் இட் இஸ் கம்மிங் டவுன், அப்ப எனக்கு டெய்லி சிபிஆர்லயும் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் இருக்குன்னா மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் வரும்? ப்ரீவியஸ் வீக் ஹை அதுவே பக்கத்துல தான் இருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ரிஜெக்ஷன் யூ கேன் என்டர், யூ கேன் எக்ஸிட் ஓகே. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்ல எல்லாம் நான் என்ட்ரி எடுக்கலாமா? அவாய்ட். ஏன்னா ப்ரீவியஸ் வீக் ஹை சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது, இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது, நான் எடுக்கலாமான்னு கேட்டா till what level it will go you don't know. ஏன்னா எனக்கு டெய்லி சிபிஆருக்கு மேல வந்தாதான் 5 மினிட்ஸ்ல புல்ஸ் வில் பி ஆக்டிவ். அப்போ அதுக்கு கீழே இருக்கும் போது புல்ஸ் வில் பி லெஸ் ஆக்டிவ். அப்போ அந்த இடத்துல இஃப் யூ வாண்ட் டு டூ லெவல் பேஸ்ட் ட்ரேடிங் யூ கேன் டூ, பட் இட் இஸ் ரிஸ்கி. இந்த இடத்துல எடுக்கிறேன் நான் வந்து குயிக்கா S1 டார்கெட் வைக்கலாம், தட் இஸ் ரிஸ்கி. சம்டைம்ஸ் இட் மே ரீச், சம்டைம்ஸ் இட் மே நாட் ரீச். அதனால்தான் டெய்லி சிபிஆர் கீழே இருக்கா, அப்ப 5 மினிட்ஸ்ல ட்ரெண்ட் பேரிஷ்னு அர்த்தம். ஆனா 1 ஹவர்ல எனக்கு ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது புல்லிஷா இருக்கு. இந்த மாதிரி சினாரியோல பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ட்ரேடையே அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவேன் நான். இல்ல ஆல்ரெடி நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் இஃப் யூ ஆர் சோ குட் இன் லெவல் பேஸ்டு ட்ரேடிங் ஆர் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், இன் தட் கேஸ் யூ கேன் டேக் திஸ். நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ரிஜெக்ஷன். ஸோ குயிக்கா வந்து ஒரு ஸ்கேல் பண்ணிட்டு யூ கேன் எக்ஸிட். லேட்டர் ஆன் வேற எந்த ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல. ப்ரீவியஸ் டேலோவோ இல்ல அந்த பர்டிகுலர் டேலோவோ நெக்ஸ்ட் பிரேக் ஆகவே இல்லை. ஸோ வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு வெனஸ்டே கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ஸ்டே, அண்ட் தேர்ஸ்டே இட் ஓப்பன் இன் அ கிளியர் கேப் டவுன் மேனர். ஸோ கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுங்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுவோம். லோ பிரேக் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும், ஹை பிரேக் ஆச்சுன்னா குயிக் ரிவர்சல் வில் ஹேப்பன் இல்லையா? அப்ப இந்த ஹை பிரேக் ஆகும்போது அகேன் என்ட்ரி எடுக்கலாம், நியர்பை பிவட் லெவல்ல நீங்க டார்கெட்டா போடலாம். அதுவும் பிரேக் ஆகுதுன்ற பட்சத்துல இந்த ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் ஒரு கேப் ஃபில்லிங் நீங்க எதிர்பார்க்கலாம், அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல லாங் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருப்போமா? எஸ், பேஸ்ட் ஆன் கேப் அப் கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம், irrespective of whatever trend in 1 hour and 5 minutes. Gap up gap downல இந்த மாதிரி ஒரு 15 minutes break out நடக்கும் போது definitely you can take. And after that when it was taking resistance over S1, ஏன்னா S1 வந்து ஒரு important reactive zone, இல்ல இங்க S2 break ஆகுது, அப்பெல்லாம் எடுக்கணும்னா எடுக்கலாம், லோவர் டார்கெட்டா போட்டு you have to exit. அந்த end of the day வரைக்குமே low break ஆகவே இல்லை. So on that day also we got very good opportunity based on CPR.
ஓவரால் ட்ரெண்ட் வந்துட்டு எனக்கு புல்லிஷ் தான். பட் ஸ்டில் வி காட் ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ்ட் ஆன் டே கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஸோ அண்ட் தென் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து எக்ஸாக்டா எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச்ல இருந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் அதுவுமே வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷனா ஆக்ட் ஆகுறது நமக்கு தெரியுது. ஸோ சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் ஆஃப் 1 hour அண்ட் டெய்லி சிபிஆர் ஆக்டிங் அஸ் அ வெரி குட் ரிஜெக்ஷன் ஏரியா. அண்ட் மார்னிங்கே S1 ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணி சர்வைவ் ஆகுது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல. அப்ப டெஃபினட்டா ஷார்ட் பண்ணலாம். உங்களோட மேக்ஸிமம் லெவல் டார்கெட் எது? இதுதான். டன். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இதுதான் உங்களோட மேக்ஸிமம் டார்கெட். S2 SD 50% லெவல் தான் உங்களுடைய மேக்ஸிமம் டார்கெட். ஸோ அதுக்குள்ள நீங்க ட்ரேட் எடுத்துட்டு யூ ஹாவ் டு எக்ஸிட். லேட்டர் ஃபர்தர் ட்ரேட்ஸ் எடுக்கணும்னா டெஃபினெட்லி வி நீட் அ கேண்டில் க்ளோஸ் பிலோ வீக்லி சிபிஆர். இப்போ வீக்லி சிபிஆருக்கு எங்க கேண்டில் க்ளோஸ் ஆகுது, எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகுது? இட்ஸ் 11:15. 11:15க்கு மேல இங்க எங்க லோ பிரேக் ஆனாலோ இல்ல whenever this S3 is acting as a rejection, again you can take entry. Maximum next stopping level S1. கரெக்டா? அப்ப அந்த இடத்துலயும் எங்க என்ட்ரி எடுத்திருந்தாலும் 50% லெவல் போட்டிருந்தா கூட you would have done a very good scalping today. Maximum target S4. Done, right? So எல்லா நாளுமே we got very good trading opportunity on this particular week. அதுல நிறைய high probable opportunity. இன்னைக்கு கிடைச்சது high probable opportunity. And then நீங்க நேத்து கேப் டவுன் மார்க்கெட்ல கிடைச்சது high probable opportunity. ஸோ இதுக்கு முன்னாடியும் ஒரு இடத்துல high probable opportunity கிடைச்சிருந்தது. ஸோ we got very good trade opportunity. And levelsம் நமக்கு நல்லாவே தெரியும். So you need not to very லைக் இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஆல் ஆஃப் அ சடன் கேப் டவுன் மார்க்கெட் வந்து நடக்குது இல்ல கேப் அப் மார்க்கெட் நடக்குதுன்னா எப்ப ரிவர்ஸ் ஆகும், எப்ப நம்ம என்ட்ரி எடுக்கணும், எப்ப எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றது வந்து லெவல்ஸ் தெரியாத போதுதான் நமக்கு வந்து அந்த ஃபியர் இருக்கும். லெவல்ஸ் ரொம்ப கிளியரா தெரியுது. ஓகே, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதா, இது ரிஜெக்ஷன் ஆக்ட் ஆகுதா, நெக்ஸ்ட் வந்து இந்ததான் லெவல் அப்படின்றது கிளியரா இருக்கும் போது எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும், எந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் நம்ம பார்க்கணும்ன்றது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லெவல்ஸ். Based on that, you can plan your trades very easily. So நிஃப்டில இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நமக்கு கிடைச்சிருந்தது. ஸோ now we'll quickly check பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் இந்த வாரம் வந்து கைண்ட் ஆஃப் மீடியம் சிபிஆர் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மல் டு வைட் அந்த கேரக்டர்ல தான் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி. ஸோ வில் சி மண்டே வந்து எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கும்போது எக்ஸாக்டா வீக்லி சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது, டெய்லி சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது. ரெண்டுமே ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. ஃபைன். இப்ப நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்? இப்ப பிரைஸ் மேல போகுது, எவ்வளவு தூரம் மேல போகும்? ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் போகுமா? த லெவல்ஸ் ஆர் கிளியர். இப்போ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்க மாட்டோம். 15 மினிட்ஸ் ஹை பிரேக்கே ஆகல. அண்ட் தென் எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் ப்ரீவியஸ் டே ஹைல. ப்ரீவியஸ் டே ஹை ஒரு நல்ல சப்போர்ட். அண்ட் தென் சிபிஆர்ல இருந்து மேல வந்திருக்கு, வீக்லி சிபிஆர் மேல இருக்கு, கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட். டெஃபினெட்லி யூ கேன் எய்ம் R1 as your target. Very good trade price. And when the day high was broken here, again நான் என்ட்ரி எடுக்கலாமா? எஸ், யூ கேன் டேக் என்ட்ரி. டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கனால எய்ம் 50% லெவல். தட்ஸ் ஆல். அதுவும் நல்ல என்ட்ரி. லேட்டர் ஆன் எனக்கு இந்த ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல சர்வைவ் ஆக முடியாம கேண்டில்ஸ் ஆர் கம்மிங் டவுன். ஷால் ஐ டேக் என்ட்ரி? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது ரிஸ்க். ஸோ ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு கீழே வருது, R1க்கு கீழே வருது. ஏன்னா R1 ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் அப்படின்றனால R1யும் பிரேக் பண்ணுதுங்கும் போது இஃப் யூ வாண்ட் டு டேக் யூ கேன் டேக் குவிக் ஷார்ட் ட்ரேட் டில் ப்ரீவியஸ் டே ஹை. இது லெவல் பேஸ்டு ட்ரேடிங், ரிஸ்கி ட்ரேட். ஈஸி ட்ரேட் எதுனா இந்த இடத்துல எடுக்கிறதும் ஹை பிரேக் அவுட் எடுக்கிறதும் ஈஸி ட்ரேட். ரிஸ்கி ட்ரேட் எதுனா இந்த மாதிரி ரிவர்சல் ட்ரேட்ஸ் எடுக்கிறது ரிஸ்கி ட்ரேட். அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் எடுக்கிறது ரிஸ்கி ட்ரேட். ஓகே. ஸோ வாட் ஹேப்பன் ஆன் டியூஸ்டே? அகைன் டியூஸ்டே எனக்கு ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல ஓப்பன் ஆகுது அழகா. அண்ட் டெய்லி சிபிஆருக்கு மேல இருக்கு, வீக்லி சிபிஆருக்கு மேல இருக்கு. சேம் நிஃப்டி மாதிரி தான் இந்த 15 மினிட்ஸ் ஹை பிரேக் ஆகும்போது என்ட்ரி 50% டார்கெட்டா போடுங்க. இஃப் நாட் the trend is so clear, then you can aim R2 as your target. R2வும் 1 hour R1ம் ஒரே இடத்துல இருக்கு நியர்லி. ஸோ பெஸ்ட் அந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்துட்டு யூ கேன் எக்ஸிட். இதுவும் ஹை ப்ரோபபிள் ட்ரேட். ஸோ மண்டேவும் ஒரு ஹை ப்ரோபபிள் ட்ரேட் கிடைச்சது, டியூஸ்டேவும் ஒரு ஹை ப்ரோபபிள் ட்ரேட் கிடைச்சது. அண்ட் ஆன் வெனஸ்டே எனக்கு எக்ஸாக்டா அதே இடத்துல ஓப்பன் ஆகுது. ப்ரீவியஸ் வீக் ஹைக் மேல தான் ஓப்பன் ஆகுது.
ஓகே. ஸோ ஓப்பன் ஆயிட்டு பிரைஸ் வந்து சிபிஆர் கிட்ட வருது. வென் இட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் சிபிஆர் ஷால் ஐ டேக் என்ட்ரி? எஸ். பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு டே ஹை இல்ல ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் போகும்னு தெரியும். அண்ட் 1 ஹவர்லயும் ட்ரெண்ட் புல்லிஷ், 5 மினிட்ஸ்லயும் ட்ரெண்ட் புல்லிஷ். ஸோ வென் எவர் இட் இஸ் கம்மிங் above CPR or sitting over CPR, you can take entry and you can aim day high and previous day high as your target. That is a very good entry. Okay, it's low probable entry தான், but you can take it with confidence since both the time frames are having clear bullish trend. Okay, so இது வந்து ஒரு நல்ல move. And then Thursday again we got a gap down market. Gap down market very simple. First 15 minutes high breakout நடக்குது. Okay, next pivot level வரைக்கும் நம்ம aim பண்ணலாம். So அப்ப next pivot level எனக்கு இங்க இருக்கு. So அதோட distance அதிகமா இருக்குல 50% level you can gain. ஏன் எக்ஸாக்டா இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வீக் ஹை வந்து அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் வீக் ஹை வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்டிவ் ஜோன் இல்லையா? அப்போ நீங்க இந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆன் கேப் டவுன் மார்க்கெட் நம்ம இந்த 15 மினிட்ஸ் ஹை பிரேக் அவுட்ல இங்க எடுத்திருந்தாலும் இதுக்குள்ள எக்ஸிட் பண்றது பெஸ்ட். பிகாஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை இருக்கு, அது ரிஜெக்ட் பண்ணிச்சு அகைன் பிரைஸ் வில் கம் டவுன். அண்ட் பியூட்டி என்னன்னா இது கூட வந்துட்டு அகேன்ஸ்ட் த ட்ரெண்ட், விச் மீன்ஸ் கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜி படி இது ஒரு நல்ல ஹை ப்ராபிள் செட்டப். பட் தென் இட் இஸ் கிவிங் பியூட்டிஃபுல் ரிஜெக்ஷன் ஃப்ரம் ப்ரீவியஸ் வீக் ஹை அஸ் வெல் அஸ் இந்த இடத்துல S1 ப்ரீவியஸ் டே லோ கீழயும் இருக்கு. அண்ட் தென் S2வும் பிரேக் அவுட். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு டே லோவை நீங்க டார்கெட்டா போடுறது தட் இஸ் ஹை ப்ராபபிள் என்ட்ரி. ஏன்னா ப்ரீவியஸ் வீக் ஹை ரிஜெக்ஷன் ஆக்ட் ஆவரேஜ் எவ்வளவு தூரம் வரலாம்? டாப் சென்ட்ரல் பிவோட் வரைக்கும் வரலாம். வந்திருக்கா அழகா? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து லோவர் டார்கெட்டா போடலாம். லோ பிரேக் ஆகும்போது அகேன் யூ கேன் டேக் என்ட்ரி, யூ கேன் ஏம் S4 as your target. All this happened before 2. வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்போ அடுத்த நாளும் நமக்கு தேர்ஸ்டேவும் நமக்கு ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. அண்ட் வாட் ஹேப்பன் டுடே? டெய்லி சிபிஆர் கீழே ஓப்பன் ஆயிடுது அண்ட் எக்ஸாக்டா டாப் சென்ட்ரல் பிவட்டுக்கு கீழே தான் வருது, ரிஜெக்ட் ஆகி கீழே தான் வருது. அகெயின் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோ பிரேக் ஆகுது இல்ல S1 பிரேக் ஆகுது, யூ கேன் டேக் என்ட்ரி. What could be your next stopping level? Central pivot range. Okay, central pivot range. அப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இதுதான் உங்களோட டார்கெட், நாட் மோர் தென் தட். இதுக்குள்ள நீங்க என்ட்ரி எடுத்துட்டு வந்துடணும். அண்ட் வென் எவர் S1 is acting as a resistance, shall I take entry? Yes. ஏன்னா S1 previous day low வந்து important reactive zone. குயிக்கா டே லோ எய்ம் பண்ணலாம். இதுவும் ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுவும் ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. No more entry on Friday. See, many are saying இந்த வாரமும் கொஞ்சம் டஃபா இருந்தது, கேப் அப் மார்க்கெட், கேப் டவுன் மார்க்கெட் அந்த மாதிரி எனக்கு ஃப்ரீக்வெண்டா வரும்போது கன்ஃபியூஸ் ஆகுது ட்ரேட் பண்றதுக்கு. ஐ ஹோப் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் ஆர் ஃபாலோவர்ஸ் பிகாஸ் லெவல்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. அவுட் ஆஃப் 5 ட்ரேடிங் செஷன்ஸ்ல 4 ட்ரேடிங் செஷன்ஸ் ஆன் திஸ் வீக் வி காட் ஹை ப்ராபபிள் செட்டப் வித் கிளியர் கட் லெவல்ஸ். ஸோ upside move ஆனாலும் சரி, downside move ஆனாலும் சரி, because as an intraday traders or scalpers, we should be aware of whatever the things happening in the market because of global cues or any other things. If market is moving up or down, levels correcta தெரிஞ்சிச்சுன்னா easily you can handle it. So based on that, you can fix your risk reward. Based on that, you can plan your tricks. So Bank Nifty is an opportunity. Hope it is very clear on both the indices. So what you can expect next week? Guys, still we are not entering into bear phase. Be clear on that. This is a kind of small reversal. Retracement kind of thing. So எப்போ வந்துட்டு ஒரு நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம்? சரி, நெக்ஸ்ட் வீக் சிபிஆர் கூட நமக்கு அசெண்டிங் சிபிஆர் தான் இருக்கு. again see ascending CPR, you can see little up. ஸோ நெக்ஸ்ட் வீக் சிபிஆர் வந்துட்டு நமக்கு ஒரு மீடியம் சிபிஆர் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு, அசெண்டிங் சிபிஆரா இருக்கு. ஸோ சிபிஆருக்கு மேல அடுத்த வாரம் ஓப்பன் ஆயிடுச்சு, சர்வைவ் ஆயிடுச்சு சிபிஆருக்கு மேல அப்படின்னா டெஃபினட்டா த புல் ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. அண்ட் டெய்லியில பார்த்தோம் அப்படின்னாலுமே மந்த்லி சிபிஆருக்கு மேலதான் இருக்கு ஸ்டில். நான் அதனாலதான் அந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருந்தேன், லாஸ்ட் டைமே ஒரு லெவல் கொடுத்திருந்தேன். மந்த்லி சிபிஆர் கீழே வந்தாதான் யூ ஷுட் வெரி எக்ஸாக்ட்லி R1ல இருந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட். எங்கேயுமே மார்க்கெட் வில் நாட் டிராவல் ஸ்ட்ரைட் இல்லையா? இப்போ இவ்வளவு தூரம் போகுதுன்னா கண்டிப்பா கொஞ்சம் கீழே வரும். ஸோ இப்போ இவ்வளவு தூரம் போகுதுன்னா கண்டிப்பா இப்படி கீழே வரும். ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். யூ ஹாவ் டு வரி வென் த டாப் சென்ட்ரல் பிவட் இஸ் broken on the downside.
அதுதான் விஷயம். அப்ப ஸ்டில் த லாங் டேர்ம் ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ். ஈவன் த 1 hour ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ். ஏன்னா இன்னும் பேங்க் நிஃப்டில வீக்லி சிபிஆர் கீழே வரல. அதனால ஸ்டில் பேங்க் நிஃப்டியோட 1 hour ட்ரெண்டும் புல்லிஷ் தான், லாங் டேர்ம் ட்ரெண்டும் புல்லிஷ் தான். பட் நிஃப்டில இட் இஸ் பிலோ வீக்லி சிபிஆர், ஸோ த நிஃப்டி இஸ் லைக்லி டர்னிங் பேரிஷ். டெய்லியில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெய்லியில ஸ்டில் இட் இஸ் அபவ் மந்த்லி சிபிஆர். அப்ப மந்த்லி சிபிஆர்ல இந்த டாப் சென்ட்ரல் பிவட் கீழே வந்தாதான் நிஃப்டிலையும் நம்ம வரி பண்ணணும். So long-term trend on Nifty is also bullish. Short-term trend is bearish. 1 hour trend is bearish. So next week CPR பார்க்கலாம். இதுல inside CPR அடுத்த வாரம். So something will happen. ஏன்னா inside CPR, kind of medium CPR and distance are quite normal only. Normal to wide. So அதனால inside CPR இருக்கனால ஒரு நல்ல compression இருக்கு. So we'll see. அதனால மார்க்கெட் வந்து அப்சைடு இருக்குமா டவுன் சைடு இருக்குமான்னு we cannot say as of now. We have to wait for the candle opening and we have to wait for the 1 hour candle close on Monday. அப்பதான் வந்து டைரக்ஷன் நமக்கு கிளியரா தெரியும். ஓகே, ஸோ நிஃப்டில இப்படி ட்ரெண்ட் இருக்கு, பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரெண்ட் இருக்குன்றது ஜஸ்ட் நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம மண்டே போடுற வீடியோல கிளியரா என்ன ட்ரெண்ட் என்ன லெவல்ஸ் அப்படின்றத நான் டிஸ்கஸ் பண்றேன். Yes, also one of our followers asked one question, like sometimes வந்து S1 மேல இருக்கு, sometimes previous day low மேல இருக்கு, அதுல ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. See, even சிபிஆர் லெவல்ஸ்ல கூட நீங்க வந்து இந்த இடத்துல நேம் லேபிள் ஆன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் டாப் சென்ட்ரல் பிவட் கிட்ட இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு பாட்டம் சென்ட்ரல் பிவட்னு காமிக்கும். சம்டைம்ஸ் கீழே இருக்கிற வேல்யூவை வந்து டாப் சென்ட்ரல் பிவட்னு காமிக்கும். ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஃபார்முலா அண்ட் கால்குலேஷன் இது அப்பப்போ வேரி ஆகும். பட் ஆல்வேஸ் உங்களுக்கு மேல இருக்கிற லெவல்ல தான் நம்ம டாப் சென்ட்ரல் பிவட்னு கன்சிடர் பண்ணணும். கீழே இருக்கிற லெவல்ல நம்ம பாட்டம் சென்ட்ரல் பிவட்னு தான் கன்சிடர் பண்ணுவோம் ஆல்வேஸ். அதே மாதிரி சம்டைம்ஸ் எனக்கு ப்ரீவியஸ் டே ஹை மேல இருக்கு, R1 கீழே இருக்கு. சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு R1 மேல இருக்கும், ப்ரீவியஸ் டே ஹை கீழே இருக்கும். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இது நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்? இன்னைக்கான R1 ப்ரீவியஸ் டே ஹை வந்து முந்தின நாள் எது ஹையோ அதுதான் ப்ரீவியஸ் டே ஹை தான் நமக்கு காமிக்கும். அண்ட் R1 வந்து பேஸ்ட் ஆன் தட் OHLC வேல்யூஸ் வந்து we are calculating. அதனால ப்ரீவியஸ் டே எப்படி இருந்ததோ அதை பொறுத்து R1 வேல்யூவும் ப்ரீவியஸ் டே ஹை வேல்யூ இல்லை S1 வேல்யூ ப்ரீவியஸ் டே லோ வேல்யூ முன்ன பின்ன வரும். அது எப்படி வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ரெண்டுத்தையுமே நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஹேர்டலா தான் கன்சிடர் பண்ணணும். R1 மேல இருந்தாலும் சரி, இல்ல ப்ரீவியஸ் டே ஹை R1க்கு மேல இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஹேர்டலா கன்சிடர் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு தெரியக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் தான். இந்த டிஸ்டன்ஸை வச்சு யூ கேன் கெட் டு நோ வெதர் இட் இஸ் கோயிங் டு பி ட்ரெண்டிங் ஆர் சைட்வேஸ். இங்க பார்த்தோம்னா நல்ல நெருக்கமா இருக்கு, இங்க வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்போ மோஸ்டா அந்த நாள் அன்னைக்கு பிரைஸ் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லகிஷா இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தெரிஞ்சா போதும். இதுல எது முன்னாடி இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் அதை பத்தி வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்லி திங் we have to focus is like அதை ஒரு இம்பார்ட்டன்ட் ஹேர்டலா கன்சிடர் பண்ணி அதை ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனா கன்சிடர் பண்ணி பேஸ்ட் ஆன் தட் உங்களோட லெவல்ஸ் அண்ட் தென் என்ட்ரி எக்ஸிட்ஸ் நீங்க பிளான் பண்ணணும். தட்ஸ் ஆல். So done. வேற ஏதாவது queries இருந்தது அப்படின்னா do let me know in the comment section. Definitely நான் reply பண்றேன். So we'll see you on the next video. Until then, bye. Take care. Happy weekend.